தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்வரை துவாதசி திதி காலை 10:30 வரை உள்ளது. பின்னர் வளர்வரை திரியோதசி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். புதன்கிழமை விடியற்காலை 3:52 வரை உள்ளது. இன்று பிரதோஷம். சிவாலயங்களில் மாலையில் நந்தி பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு நந்தி பெருமான் சிவபெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. சந்திர ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் நாளில் செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகி பின் ஜெயம் உண்டாகும். நிதானம் தேவை. சூரியன் 11. அரசாங்க சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோக பாக்கியம் கிட்டும். புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 11. இரும்பு சார்ந்த தொழில்கள் ஏற்றதாக அமையும். லாபகரமாக நடக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரயில்வே, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் இலாக்கா, இராணுவத்தில் பணிபுரிய சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வோர் லாபத்தை பெறுவர். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சிறப்புறுவர். சில பெண்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்கினால் லாபகரமாக இயங்கும். குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வங்கி கடன் உதவி பெற்று தொழில் தொடங்குவார்கள். லாபகரமாக அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் வங்கியில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட், செங்கல் மணல் வியாபாரம்,
கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். நட்சத்திர பலன் அசுபதி. நீங்கள் எண்ணியதை இன்று சாதித்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில காரியங்கள் தாமதமாகும், கவலை கொள்ள வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. பரணி. சுக்கிரன் பலம் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு ஏற்றமான நேரம் இது. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று பணம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாக நிறைவேறும், கவலை வேண்டாம். கார்த்திகை. சமயோசித புத்தி உடையவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குலதெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன். சித்தர்கள் வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக வெற்றி கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க சீட்டு கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். பெயிண்ட் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். அதனால் அவர்களுக்கு லாபம் உண்டாகும், ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். சில பெண்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு பணி அமர்வர். அதனால் அவர்களுக்கு ஆதாயம் கூடும். சனி 10. செய்தொழில் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புரமோஷன் உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் கைகூடும். அரசாங்கத்தில் சிலருக்கு பதவி கிடைக்கும். செவ்வாய் 2. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். குரு ஜென்மத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புவோர் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. நட்சத்திர பலன் கார்த்திகை. நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டமான நாள் ரோகிணி. மனதில் பட்ட கருத்துக்களை அப்படியே யாரிடமும் கூற வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலில் ஏற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாளாக அமையும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. மற்றவர்களை எடை போட்டு விடுவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு லாபகரமாக அமையும். அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மன். சித்தர்கள் வழிபாடு முருகபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 2. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். சனி 9. காரிய நஷ்டம் உண்டாகும். ஆதலால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். செய்கின்ற தொழிலையே செய்யவும். பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. புதன் 10. லட்சுமிகரம்.
கமிஷன் வியாபாரம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். ஆடிட்டர் உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவார்கள். தனக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் ஏற்றம் உண்டாகும். குரு 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை ஜெயமாகும். செவ்வாய் 1. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. ஏதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் புரமோஷன் கிடைப்பது தாமதமாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய ஆசி பெற்றால் பொருளாதாரத்தில் முன்னேறலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு, சிவபெருமான். கடகராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 11. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமான காலம் இது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் சிலருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 8. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும்.
வியாபாரிகள் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்றவற்றை முறையாக ஒழுங்காக கட்ட வேண்டும். கேது 3 திரவிய லாபம் கூடும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். குருவருள் உண்டு, நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, நல்லதொரு முடிவு எடுப்பீர்கள். உங்களுக்கு செய்தொழிலில் தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையும். பூசம். உத்தியோகஸ்தர்கள் மேன்மையுறுவர், செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று தனவரவு உண்டு, அதிர்ஷ்டமான நாளாகும். ஆயில்யம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, சிறப்பு கவனம் தேவை. இன்று தனவரவு உண்டு, அதிர்ஷ்டமான நாளாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், நந்தி பெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி. சந்திரன் 12. இன்று தனவரையும் உண்டு, எதிலும் நிதானம் தேவை. வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 7. அரசாங்கத்தில் பணிபுரியும் சிலருக்கு இடமாற்றம் உண்டு. பிரயாணத்தில் ஈடுபடும் சில வணிகர்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக சிலர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு, அதனால் ஏற்றம் உண்டு. சனி 7. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போதும் உரையாடும் போதும் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். புதன் 8. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவர், சில மாணவர்கள் மாநிலத்தில் முதலிடம் பெறுவர். ராகு 8. எதிலும் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், ஆனால் கடன் கொடுக்கக்கூடாது. கிரைனைட் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் கடன் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். பெண்களில் சிலர் நகை சீட்டு கட்டுவார்கள். குடும்பத்தில் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிட்டும். குரு 10. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பிரயாணம் மேற்கொள்ளும் வியாபாரிகள் ஆதாயம் பெறுவர். சிலர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மகம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று நிதானம் தேவை. செய்தொழிலில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாக்குறுதிகளை தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். பூரம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வாடிக்கையாளர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் உரையாடும் போது
சிறப்பு கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. உத்தரம்: எதையும் யோசித்து முடிவெடுங்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி அம்மன், நந்தி பெருமான். கன்னிராசி. சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், ஏற்றம் தரும் நாள். சனி 6 இரும்பு சார்ந்த வணிகம் செய்வோர் லாபம் ஈட்டுவர். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சிறப்பாக இயங்கும், லாபம் ஈட்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். தொழிலாளர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். போலீஸ் இலாக்கா மற்றும் இராணுவத்தில் பணிபுரிவோருக்கு இன்று ஊதிய உயர்வு கிடைக்கும். ரயில்வேவில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமுறு நாளாக அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். குரு 9 வேலையில்லாத இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 7 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்கள் உயர் பதவி அடைவார்கள். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி லாபம் ஈட்டும். ராகு 7 வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போன்றவற்றை முறையாக கட்ட வேண்டும். செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை ஈட்டும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டும். நட்சத்திர பலன். உத்தரம் செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், தனவரவு உள்ள நாள். அஸ்தம் எதையும் திட்டம் போட்டு சீர்தூக்கி செய்வீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கமிஷன் வியாபாரம் செய்வோருக்கு இன்று கமிஷன் கிடைக்கும். தனலாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். சித்திரை நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவோருக்கு தனலாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செங்கல் மணல் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். குரு ராகவேந்தர், ஷிரடி சாய்பாபா, சிவபெருமான், நந்தி பெருமான் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 10 சௌக்கியம் கூடும், தேக ஆரோக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. ராகு 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும், லட்சுமிகரமாக இருக்கும். தேநீர் கடை நடத்துவோர் லாபம் ஈட்டுவர். ஹோட்டல் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். சைவ அசைவ உணவகங்கள் லாபம் ஈட்டும். தையல் கலைஞர்கள் லாபம் பெறுவர் மற்றும் கை வினைஞர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவும் உண்டு. குரு 8
நிதி சார்ந்த நிறுவனங்கள் முதலீடு செய்வோர் சற்று கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. செவ்வாய் 9 நிலம், வீடு, மனை வாங்கும்போது எச்சரிக்கை தேவை. பத்திரங்களை முறையாக படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா அல்லது வாரிசுதாரர்கள் கையெழுத்திட்டார்களா என்பதை அறிந்து வாங்கினால் ஏற்றம் உண்டாகும். புதன் 6 மாணவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் பள்ளியில் முதலிடம் பெறுவர். சிலர் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. சனி 5 இரும்பு சார்ந்த வணிகங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். நட்சத்திர பலன் சித்திரை. இன்று நீங்கள் தொட்டது துலங்கும் ஏற்றமான நேரம் இது. தனவரவு உண்டு, செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாள். சுவாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு சுமாராக இருக்கும். விசாகம். நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், ஷீரடி சாய்பாபா, சித்தர்கள் வழிபாடு, சிவபெருமான் மற்றும் நந்தி பெருமான். விருச்சிக ராசி. சந்திரன் 9 செய்தொழில் ஏற்றம் உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. சனி 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. நண்பர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிட்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி லாபம் ஈட்டும். குரு 7 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்போருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிட்டும். செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். தேநீர் கடை நடத்துபவர்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். கேது 11 செய்தொழில் லாபம் உண்டு. ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். காலனி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன் விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம்
தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய தரிசனமும் சமாதிக்கு சென்று வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை வீண் பிடிவாதத்தை தளர்த்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன், சிவபெருமான், நந்தி பெருமான். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 8. இன்று மாமூல் பணிகளை செய்ய வேண்டும். வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதம் இன்று வேண்டாம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நல்ல விதமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். சனி 3. இரும்பு சார்ந்த வணிகம் லாபம் ஈட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறக்கும். பணவரவு உண்டு. தனவரவு உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டுவர். புதன் 4. பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவீர்கள். வயதான பெரியோர்கள் பக்தி சுற்றுலா மேற்கொள்வர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. நண்பர்களிடமும் உறவினர்களிடம் உரையாடும் போது மிகுந்த கவனம் தேவை. சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழில் முன்னேற உதவுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 6. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் போது மிகுந்த கவனமும் நிதானமும் தேவை. செவ்வாய் 7. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் பொழுது வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். அதனால் மன வருத்தம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டும். கேது 10. செய்தொழில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன்கள். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்துவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூராடம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்யும் தொழிலில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதம் இன்று வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உத்திராடம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இன்று சிறப்பான பலனை தரும் நல்ல நாளாக இருக்கும். ஏற்றம் தரும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன், நாகாத்தம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி,
ஷீரடி சாய்பாபா, குரு ராகவேந்தர். மகர ராசி, சந்திரன் 7 சௌக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சனி 2 இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 3 மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ராகு 3 செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சிறப்பாக அமையும். ஏற்றதொரு நாளாக அமையும். இன்று தனவரவு உண்டு. சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும், பெண்களுக்கு ஏற்றதொரு நாளாக இன்று அமையும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அழகு சாதன பொருட்கள் விற்பனை, அங்காடிகள் லாபம் பெறும். குரு 5 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. செவ்வாய் 6 லட்சுமிகரம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபம் தரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நில சம்பந்தமான முதலீடுகள் லாபம் தரும். நட்சத்திர பலன் உத்திராடம் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்பட்டால் இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். திருவோணம் நீங்கள் எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுத்து வாழ்க்கையை நடத்துபவர்கள். இன்று தனவரவு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். அவிட்டம் தொட்டது துலங்கும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டும் வாய்ப்பை பெறுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடுக்கு சென்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், குரு ராகவேந்தர், தட்சாமூர்த்தி. சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. கும்பராசி, சந்திரன் 6 சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் முயற்சிக்கு பின் ஜெயமுண்டாகும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். இரும்பு சார்ந்த வணிகம் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், நில சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம், அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வர். ராகு 2 உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. கெமிக்கல்ஸ் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்காமல் இருந்தால் நல்லது. சுக்கிரன் 2 செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் உயர் பதவி அடைவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் லாபம் ஈட்டுவர். குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது மிகுந்த கவனம் தேவை.
மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது தொடங்கும். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. மாமூல் பணிகளே செய்யவும். இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. சதயம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, எதிலும் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நிதானத்தை கையாளவும். தெய்வ அனுகூலத்தால் எல்லா காரியமும் நன்மையாக முடியும். இன்று சுமாரான நாள், சுமாரான தனவரவு உண்டு. புரட்டாதி. மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டால் பொருளாதார நிலையில் முன்னேறலாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் அவை ஜெயம் உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. ராகு ஜென்மத்தில். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளையே செய்யவும். செய்கின்ற தொழிலையே செய்யவும். பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. சுக்கிரன் ஜென்மத்தில். பொருள் வரவு உண்டு. தனவரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். குரு 3. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துக்கு செல்ல வேண்டாம். செவ்வாய் 4. நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் உரையாடும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் முக்கியமாக கவனம் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கேது 7. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்ற வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் ஜெயம் உண்டாகும். சனி 12. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் ஜென்மத்தில். மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலத்தால் எல்லா காரியங்களும் நன்மையாக முடியும். மகான்களுடைய தரிசனம், மகான்களுடைய வழிபாடும் பொருளாதார நிலையில் ஏற்றம் உண்டாகும். இன்று சுமாரான நாள், சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உத்தமம். தேவையான பொருட்களை வாங்குவது நல்லது. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று சுமாரான நாள், சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று பிரதோஷம் ஆகையால் சிவாலயம் சென்று நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கவிருக்கின்ற
அபிஷேகத்திற்கு வேண்டிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.